சந்திரவலி ரிலாக்ஸ்டா இரு. சூர்யாக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு சரியாயிடுச்சு. என்னால அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க. எப்படி ஓடி ஆடி சந்தோஷமா இருப்பான், இப்ப ஏதோ நோய் வந்த மாதிரி படுத்து கிடக்குறான். என்னால அதை தாங்கிக்கவே முடியலங்க. என்ன பண்றது? நம்ம சொல்றது அவன் கேட்டாதானே, எல்லாம் அவனா எடுத்துட்டு வந்தது. என்ன சொல்றீங்க நீங்க? ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்றீங்க. அவன் இன்னைக்கு நேத்தா குடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பவும் தானே எல்லா நேரமும் குடிச்சுக்கிட்டே தானே இருக்கான். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது படுத்திருக்கானா? இப்ப ஏதோ புதுசா அவன் கண்டதை குடிச்சிருக்கான், அதனால தானே இந்த மாதிரி ஆயிருக்கு. அம்மா, நீங்க சொல்றது உண்மைதாமா. அவ ஏதோ ஆரம்பத்துல நாட்டு மருந்து கொடுக்கறான் தான் நாங்களும் குழப்பமாயி விசாரிச்சோம். அப்பா தான் அது குழந்தை பெத்துக்கிற மருந்துன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிட்டாரு. கடைசியில பார்த்தா குடியை நிறுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் எங்களுக்கே புரியுது. ஆனா அம்மா, நான் ரெண்டையுமே நம்பல. அவ வேற ஏதோ ஒரு மருந்து கொடுத்திருக்காமா. அண்ணனுக்கு பிரச்சனையே அதனாலதாம்மா. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்க. இவளை பார்த்து ஏத்தி விடுறதே நீங்க தான். ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு புத்தியே இல்லையா? என்னால யோசிக்கவே முடியாதா? என் பையனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சூர்யாக்கு தானே அப்பா? அந்த அவளுக்கு அப்பா இல்ல. அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஒண்ணுனா பதறிக்கிட்டு ஓடி வரீங்க? இந்த நேரத்துல இவனை பத்தி யோசிக்காம அவன் மேல யாரும் பழி சொல்ல போட்ட கூடாதுன்னு இப்படி பதறீங்க. ஏன்னா உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க சும்மா அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கற்பனை கதையை சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்கப்பா.